குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸி மேத்தமேட்டிக்ஸ் பேப்பரில் வந்து அக்ரிகேஷன் ஆப்ரேஷன் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எனி அக்ரிகேஷன் ஆப்ரேஷன் ஆன் n fuzzy set is defined by the function h is a function from 0,1 power n to 0,1. ஸோ அக்ரிகேஷன் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன்டு பை h is a function from any product of operations to 0,1. When applied to fuzzy sets a1, a2, etc. an defined on lambda. ஸோ இந்த h அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த ஃபஸி செட்ஸுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். a1, a2, etc. an அப்படிங்கிற ஃபஸி செட்டுக்கு அப்படி அப்ளை பண்ணும்போது இட் ப்ரொடியூசஸ் அக்ரிகேட் ஃபஸி செட் a. அதாவது ஹச்சுங்கிற ஃபங்க்ஷனை a1, a2, etc. an அப்படிங்கிற செட்டுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது இது வந்து ஒரு ஃபஸி செட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இதை தான் வந்து நம்ம அக்ரிகேட் ஃபஸி செட் அப்படின்ட்டு சொல்லுவோம். On the membership grade of these elements such that a of x is equal to h of a1 of x, a2 of x, etc. an of x அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ ரிமார்க் என்னது அப்படின்னா, இன் ஆர்டர் டு குவாலிஃபை ஆஸ் இன்ட்யூட்டிவ்லி மீனிங்ஃபுல் அக்ரிகேட் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு மீனிங்ஃபுல் அக்ரிகேட் ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படின்னா அந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபாலோயிங் ஆக்சிம்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே வந்து ஃபஸி காம்ப்ளிமெண்ட்டுக்கு வந்து ஆக்சிம்ஸ் வந்து பார்த்தோம். அதை வந்து C1, C2, C3, C4 அப்படின்ட்டு டினோட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு டி நாமுக்கு வந்து ஆக்சிம்ஸ் பார்த்தோம். அதை வந்து I1, I2, I3, I4 அப்படின்னு எல்லாம் வந்து டினோட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு டி கோனாமுக்கு வந்து ஆக்சிம்ஸ் பார்த்தோம். அதெல்லாத்தையும் வந்து U1, U2, U3, U4 அப்படின்ட்டு டினோட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து அக்ரிகேட் ஆப்ரேஷனுக்கு வந்து ஆக்சிம்ஸ் பார்க்க போகிறோம். இதை வந்து H1, H2, H3, H4 அப்படின்ட்டு வந்து நம்ம டினோட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் வரும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சிம் என்னது அப்படின்னா வந்து H1 வந்து h of 0, 0, 0, etc. 0 is equal to h of 1, 1, etc. 1. அதாவது h of 0 equal to h of 1. ரெண்டாவது ஆக்சியம் என்னது அப்படின்னா, ஃபார் எனி பேர் a1, a2, etc. an அண்ட் b1, b2, etc. bn ஆஃப் n டியூப்பிள்ஸ். ஸோ இதை தானே வந்து நம்ம n டியூப்பிள்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஏன்னா வந்து n எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த n டியூப்பிள்ஸுக்கு வந்து ai லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு bi அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா தென் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக h ஆஃப் a1, a2, etc. an அப்படிங்கிறது வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு h ஆஃப் b1, b2, etc. bn அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதை தான் வந்து மோனோட்டானிக் இன்க்ரீசிங் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஆக்சிம். ஸோ தேர்ட் ஆக்சிம்ங்கிறது என்னது அப்படின்னா, h is continuous அப்படின்ட்டு சொல்கிறது வந்து தேர்ட் ஆக்சியம். நாலாவது ஆக்சியம் வந்து சிமெட்ரிக்கு உண்டானது. ஸோ சிமெட்ரிக் கண்டிஷன்னா என்ன அப்படின்ட்டு தெரியும். ஸோ ஃபோர்த் ஆக்சியம் வந்து h is symmetric அப்படின்ட்டு சொல்லலாம். That is h of a1, a2, etc. an is equal to h of ap1, ap2, etc. apn அப்படின்ட்டு சொல்கிறது நாலாவது ஆக்சியம். ஸோ லாஸ்ட் h5 என்னது அப்படின்னா, h is idempotent function. அதாவது h of a, a, etc. a is equal to a அப்படின்ட்டு சொல்கிறது. ஸோ இந்த 5 ஆக்சிம்ஸையும் வந்து அக்ரிகேட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு நோட்டு, ஃபஸி இன்டர்செக்ஷன் அண்ட் ஃபஸி யூனியன் ஆர் நாட் ஐடம்பொட்டன்ட். ஸோ ஐடம்பொட்டன்ட்னா என்னன்னு பார்த்தோம். h of a, etc. a is equal to a அப்படிங்கிறது. ஸோ ஃபஸி யூனியனும் ஃபஸி இன்டர்செக்ஷனும் வந்து ஐடம்பொட்டண்ட்டாக இருக்காது அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நோட்டு. ரெண்டாவது நோட் என்னது அப்படின்னா, ஃபஸி இன்டர்செக்ஷன் அண்ட் ஃபஸி யூனியன் குவாலிஃபை ஆஸ் அக்ரிகேட் ஆப்ரேஷன் ஆன் ஃபஸி செட்ஸ். ஸோ இந்த ஃபஸி இன்டர்செக்ஷனாலும் சரி ஃபஸி யூனியன்னாலும் சரி இது வந்து ஒரு அக்ரிகேட் ஆப்ரேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். Any aggregate operation that satisfies the axioms h2 and h5 also satisfies in the inequality. அதாவது minimum of a1, a2, etc. an is less than or equal to h of a1, a2, etc. an that is less than or equal to maximum of a1, a2, etc. an அப்படின்ட்டு. That means அந்த h of a1, a2, etc. an அப்படிங்கிறது இதனோட மினிமம் வேல்யூக்கும் மேக்ஸிமம் வேல்யூக்கும் வந்து இடையில இருக்கும் அப்படிங்கிறது.
ஸோ H2 H5 அப்படிங்கிற ரெண்டு ஆக்சியமை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் ஆப்ரேஷன் வந்து இந்த இன்இக்வாலிட்டியும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ இந்த ரெண்டாவது நோட்டுக்கு வந்து நம்ம ப்ரூஃப் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த மினிமம் ஆஃப் A1 A2 எக்ஸெட்ரா AN அப்படின்ட்டு இருக்குல்ல, இதை வந்து நம்ம என்னென்ன டினோட் பண்ணிக்கிறோன்னா A ஸ்டார் அப்படின்ட்டு டினோட் பண்ணிக்கிறோம். லோயர் பவுண்டை வச்சு A ஸ்டார் அப்படின்ட்டு டினோட் பண்ணிக்கிறோம். சிமிலர்லி மேக்ஸிமம் ஆஃப் A1 A2 எக்ஸெட்ரா AN வந்து நம்ம A பவர் ஸ்டார் அப்பர் பவுண்ட் மாதிரி வந்து நம்ம டினோட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணால் போதும், H ஆஃப் A1 A2 எக்ஸெட்ரா ANங்கிறது லைஸ் பிட்வீன் இந்த லோயர் ஸ்டார் அண்ட் அப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ இப்போது H சாட்டிஸ்ஃபைஸ் H2 அண்ட் H5. நம்மளோட அக்ரிகேஷன் ஆப்ரேஷன் வந்து இந்த H2 H5 அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, H ஆஃப் A ஸ்டார் A ஸ்டார் எக்ஸெட்ரா A ஸ்டாரை வந்து நம்ம A ஸ்டார் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அதாவது வந்து என்னென்னு எடுத்துக்க போகிறோம்னா வந்து ஐடம்பொட்டண்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிறதுனால வந்து இதை மாதிரி நம்ம எழுதிக்கலாம். Now H of A star, A star, etc. A starங்கிறது வந்து less than or equal to H of A1, A2, etc. AN அப்படிங்கிறதுனால இதை எழுதிக்கலாம். இது கண்டிப்பாக இதை விட கம்மியாக இருக்குங்கிறது வந்து நம்ம அந்த தெரிஞ்ச ஏற்கனவே வந்து ஆக்சியம்ஸை யூஸ் பண்ணி எழுதிக்க முடியும். ரெண்டாவது ஆக்சியம் தெரியும்ல, அதை யூஸ் பண்ணி நம்ம எழுதிக்கிறோம். தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா, இந்த இருக்கா H of A1, A2, etc. ANங்கிறது வந்து less than or equal to H of B1, B2, etc. BNன்னு இருக்கா. ஸோ இந்த ஆக்சியமை வச்சு நம்ம இந்த லைனை வந்து எழுதிக்கலாம். H of A star less than or equal to this. அகைன் அதே ஆக்சியமை வச்சு A1, A2, etc. AN is less than or equal to H of A பவர் ஸ்டார் அப்படிங்கிறது. ஸோ இந்த வந்து எப்படி எழுதிக்க முடியும் அப்படின்னா, H of A ஸ்டார் 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 இஸ் ஈக்குவல் டு A பவர் ஸ்டார் அப்படின்ட்டு ஐடம்பொட்டன்ட் ப்ராப்பர்ட்டியை வச்சு எழுத முடியும். ஸோ ஐடம்பொட்டன்ட் ப்ராப்பர்ட்டியை வச்சு எழுதிட்டோம் அப்படின்னா H of A1, A2, etc. AN இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு A பவர் ஸ்டார் அப்படின்னும், முன்னாடி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு A லோயர் ஸ்டார் அப்படின்னும் வந்து கிடச்சிரும். தேர்ஃபோர் இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, அந்த H of A1, A2, etc. AN வந்து மினிமம்க்கும் மேக்ஸிமம்க்கும் வந்து இடையில இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கான்வர்ஸாக இது இந்த இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு எடுத்துக்கலாம். அதாவது H of A1, A2, etc. AN வந்து மினிமம்க்கும் மேக்ஸிமம்க்கும் இடையில இருக்குது அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அது H2வையும் H5வையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ அதுக்கு இப்போது ஏங்கிறது என்னது அப்படின்னா, மினிமம் ஆஃப் ஏ எக்ஸெட்ரா ஏ அப்படி தானே. இதை எல்லா சேம் எலமெண்ட், எல்லா எலமெண்ட்டுக்கும் மினிமம் எடுக்கும்போது கண்டிப்பாக அதே எலமெண்ட்டு தான் வந்து கிடைக்க போகுது. ஸோ ஏ ஈக்குவல் to minimum of A, etc. A, but this is less than or equal to H of A, etc. A. அதாவது நம்ம அசியூம் பண்ணதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இதை எழுதுறோம். ஓகேவா? H of A, etc. A lies between minimum and maximumனு நம்ம அசியூம் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ அந்த A1, A2, etc. ANக்கு பதிலாக எல்லாத்துக்கு பதிலாகவும் நம்ம A அப்படிங்கிறத வந்து எழுதிக்கிறோம். ஸோ இதுக்கு மினிமம் பார்த்தாலும் ஏ தான் வந்து கிடைக்கும், மேக்ஸிமம் பார்த்தாலும் ஏ தான் கிடைக்கும். அப்போ நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு H ஆஃப் A, etc. A அண்ட் திஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏ அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னா, H ஆஃப் A, etc. A ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு H5. சிமிலர்லி நம்மளால் என்ன ப்ரூவ் பண்ண முடியும்னா, H2வையும் வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ அந்த H ஆஃப் ஏஐங்கிறது வந்து மினிமமுக்கும் மேக்ஸிமமுக்கும் இடையில இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்ரிகேட் ஆப்ரேஷன் வந்து H2 H5ங்கிற ரெண்டு ஆக்சியமையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ரிமார்க்குக்கு ப்ரூஃப். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். another class of aggregation operation that covers the entire interval between minimum and maximum operation is called the class of ordered weight averaging operation. ஸோ இன்னொரு கிளாஸ் ஆஃப் அக்ரிகேஷன் ஆப்ரேஷன் இருக்குது. அது என்னது அப்படின்னா, கவர்ஸ் த என்டையர் ரேஞ்ச் பிட்வீன் த மினிமம் அண்ட் மேக்ஸிமம்.
இது வந்து மினிமம் வேல்யூ, இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இந்த மினிமம்க்கும் மேக்ஸிமம்க்கும் உள்ள இடைப்பட்ட வேல்யூஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அக்ரிகேஷன் ஆப்ரேஷன் தான் வந்து என்னதுன்னா கிளாஸ் ஆஃப் ஆர்டர்டு வெயிட்டட் ஆவரேஜிங் ஆப்ரேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஆர்டர்டு வெயிட்டட் ஆவரேஜிங் ஆப்ரேஷனுங்கிறது இந்த இன்டர்வலில் உள்ள இன்பிட்வீன் நம்பர்ஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ லெட் W ஈக்குவல் டு W1 W2 எக்ஸெட்ரா Wn அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். பி வெயிட்டிங் ஆப்பரேட்டர். ஸோ டபிள்யூங்கிறது தான் வந்து வெயிட்டிங் ஆப்பரேட்டர். எப்போவுமே WIங்கிறது பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1. இதனோட வேல்யூஸ் வந்து 0,1 இருக்கணும். அதை மாதிரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா அது கண்டிப்பாக 1க்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ டபிள்யூங்கிறதை இப்படி நம்ம எடுத்துக்கலாம். Then the ordered weighted averaging operation associated with W. ஸோ இந்த W கூட அசோசியேட் ஆகியிருக்கக்கூடிய ordered weighted averaging ஆப்ரேஷனை எப்படி டிஃபைன் பண்ணலான்னா HW of A1 A2 etc. AN is equal to W1 B1 plus W2 B2 plus etc. WN BN அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணலாம். HW of A1 A2 etc. AN is equal to W1 B1 plus W2 B2 plus etc. WN BN அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணலாம். where BI for any I belongs to NN is the ith largest element in A1 A2 etc. AN. ஸோ இதில் B1 B2 எக்ஸெட்ரா BN இருக்குல்ல, இதெல்லாம் என்னது அப்படின்னா இந்த A1 A2 எக்ஸெட்ரா ANல லார்ஜஸ்ட் எலமெண்ட் ஆர்டரில் வந்து நம்ம எழுதுவோம். அசெண்டிங் ஆர்டரில் இந்த A1 A2 எக்ஸெட்ரா AN எழுதிக்கிட்டோன்னா அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து B1 B2 எக்ஸெட்ரா BN அப்படின்ட்டு சொல்லுவோம். அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் B1 B2 எக்ஸெட்ரா BNங்கிறது வந்து பெர்முட்டேஷன் ஆஃப் வெக்டர்ஸ் A1 A2 எக்ஸெட்ரா AN. ஸோ A1 A2 எக்ஸெட்ரா ANோட ஒரு பெர்முட்டேஷன் காம்பினேஷன் தான் வந்து B1 B2 etc. Bn, in which the elements are ordered such that Bi greater than Bj. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து ரெண்டாவது எலமெண்ட்டை விட பெருசாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். such that I1 less than I less than J. அதாவது B1 B2ன்னு இருக்கணும், 1 less than 2ங்கிற மாதிரி. பட் B1ஓட வேல்யூ வந்து B2ஓட வேல்யூவை விட பெருசாக இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து என்னதுன்னா ஆர்டர்ட் வெயிட்டட் ஆவரேஜிங் ஆப்ரேட்டர் அசோசியேட்டட் வித் W. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிளில் வந்து டபிள்யூவை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா 0.3, 0.1, 0.2, 0.4 அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா வந்து ஹைச் ஆஃப் 0.6, 0.9, 0.2, 0.7 கண்டுபிடிக்க போகிறோம். height of 0.6, 0.9, 0.2, 0.7 கண்டுபிடிக்க போகிறோம். HW of. ஸோ நமக்கு தெரியும் HW of A1 A2 etc. AN அப்படின்னாலே அது W1 B1 plus W2 B2 etc. WN BN. ஸோ இதில் வந்து B1 என்னது நான் சொல்லிட்டேன்னா லார்ஜஸ்ட் எலமெண்ட்டை தான் B1ன்னு எடுக்கணும்னு. ஸோ இதில் லார்ஜஸ்ட் வந்து 0.9, அதனால் B1 0.9 அப்படின்ட்டு எடுக்கணும். B2ங்கிறது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட்டு, அது வந்து 0.6. அது மாதிரி B3ங்கிறது வந்து தேர்டு லார்ஜஸ்ட் எலமெண்ட்டு, அது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது 0.7, இது வந்து 0.6. B4ங்கிறது வந்து அதுக்கு அடுத்த லார்ஜஸ்ட் எலமெண்ட், அது வந்து 0.2. ஸோ சிமிலர்லி டபிள்யூங்கிறத வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.3, 1, 0.2, 0.4 அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ HW டெஃபினிஷன் படி எழுதணுன்னா W1 இன்ட்டு B1 அப்படின்ட்டு எழுதணும், ப்ளஸ் W2 இன்ட்டு B2 அப்படின்ட்டு எழுதணும், ப்ளஸ் W3 இன்ட்டு B3 அப்படின்ட்டு எழுதணும், ப்ளஸ் W4 இன்ட்டு B4 அப்படின்ட்டு எழுதணும். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணோன்னா இதுதான் வந்து ஆர்டர்ட் வெயிட்டட் ஆவரேஜிங் ஆப்ரேஷனோட வேல்யூ அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தியரம் பார்க்க போகிறோம். ஸோ தியரம் என்னது அப்படின்னா, let h is a function from 0, 1 cap n power n to r plus set of positive real numbers be the function that satisfies the axioms h1 and h2. ஸோ h1ஐயும் h2ஐயும் வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அண்ட் and the property that இந்த ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. என்னதுன்னா h of a1 plus b1 a2 plus b2 plus etc an plus bn is equal to h of a1 a2 etc an plus h of b1 b2 etc bn அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டியும் இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்படின்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, h of a1 a2 etc an is equal to summation over I wi ai அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ப்ரூஃப் எப்படி வரும்னா, நம்ம ஃபஸ்ட்டு லெட்டர் hi ஆஃப் ஏஐயை வந்து எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம்னா, h of 0 0 எக்ஸெட்ரா இன் பிட்வீனில் ஒரு ஏஐங்கிற டேர்ம் வரும், 0 எக்ஸெட்ரா இதை மாதிரி வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம் hi ஆஃப் ஏஐயை. அப்போது ஃபார் எனி ஏ கமா பி, அதை மாதிரி ஏ ப்ளஸ் பி இந்த 3 டேர்ம்ஸும் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 1 இருந்துச்சு அப்படின்னா தென் hi ஆஃப் ஏ ப்ளஸ் பியை வந்து நம்ம எப்படி எழுதிக்க முடியும் அப்படின்னா, hi ஆஃப் ஏ ப்ளஸ் hi ஆஃப் பி அப்படின்ட்டு வந்து எழுதிக்கலாம். ஸோ அப்படி எழுதணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காஷிஸ் ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். hi ஆஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு hi ஆஃப் ஏ ப்ளஸ் hi ஆஃப் பி அப்படின்ட்டு எழுதணும்னா இந்த ஈக்குவேஷனை தான் வந்து காஷிஸ் ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதுக்கு இட் ஹேஸ் த சொல்யூஷன் hi ஆஃப் ஏ is equal to wiai. hi ஆஃப் ஏவை வந்து ஈக்குவல் டு wiai அப்படின்ட்டு இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா h ஆஃப் a1 a2 எக்ஸெட்ரா an இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்க முடியும் அப்படின்னா, h ஆஃப் a1 0 0 etc 0 plus h of 0 a2 etc 0 plus etc போட்டுட்டு h of 0 0 etc an அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். கிளியராக நீங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு h of a1 a2 etc an கிடைக்கும். ஆனால் நம்ம முதல் லைன்லேயே டிஃபைன் பண்ணிட்டோமா, h ஆஃப் 0 0 0 எக்ஸெட்ரா ஏஐ 0 0 ஈக்குவல் டு hi ஆஃப் ஏஐ அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதனால h ஆஃப் a1 0 0 0 இஸ் நத்திங் பட் h ஆஃப் a1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம், h1 ஆஃப் a1 அப்படின்ட்டு ப்ளஸ் h ஆஃப் 0 a2 0 எக்ஸெட்ரா 0ங்கிறத வந்து h2 ஆஃப் a2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ எக்ஸெட்ரா லாஸ்ட் ஒன் வந்து hn ஆஃப் an அப்படின்ட்டு எழுத முடியும். பட் இப்போ தானே காஷிஸ் ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷனில் நம்ம சொன்னோம் hi ஆஃப் ஏக்கு வந்து வேல்யூ வந்து என்னதுன்னா wiai அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றை வந்து w1a1 எழுதிக்கலாம், ரெண்டாவது வேல்யூ வந்து w2a2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம், ப்ளஸ் எக்ஸெட்ரா wn அப்படின்ட்டு எழுத முடியும். திஸ் இஸ் நத்திங் பட் சம்மேஷன் ஓவர் I wiai அப்படின்ட்டு சொல்லலாம். Therefore h of a1 a2 etc an is equal to summation over I wiai அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த தியரம். h of a1 a2 etc an வந்து சம்மேஷன் ஓவர் I wiai அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த காஷிஸ் இந்த ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷனை தான் வந்து நம்ம காஷிஸ் ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஸோ இதுக்கு சொல்யூஷன் hi ஆஃப் ஏஐ ஈக்குவல் டு wiai அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ அதை வச்சுக்கிட்டு இந்த வேல்யூவை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த தியரம்.
ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அக்ரிகேஷன் ஆப்ரேஷன்னா வந்து என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். அக்ரிகேஷன் ஆப்ரேஷனோட ஆக்சிம்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக வந்து ஒரு தியரம் ஆர்டர்டு வெயிட்டட் ஆவரேஜிங் ஆப்ரேஷன்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ அது ரிலேட்டடாக வந்து ஒரு தியரம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வந்து இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள்.